இல்லை அவர் இளவேனில் ஆணில் உதிர்ந்தார். உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னுக்கு இது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கனகபுரம் தொழிலும் இல்லத்தில் நாங்கள் இலவசமாக வழங்கிய ஒரு சேவையை தான் பார்த்துருப்பீங்க. இந்த சேவையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய 2 நபர்கள் இணைஞ்சு தான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் அதை வழங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம். ஒன்று யுவன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு குழுவாக இணைஞ்சு சேரவே அதில் செல்வராஜ் அண்ணான்னு சொல்லி செல்வராஜ் அங்கிள் இந்த உதவியை செஞ்சுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ராயன் அண்ணா. ஸோ இந்த 2 பேருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்னுடைய வீடியோக்களில் அடிக்கடி வாராக்கள் உடனடியாக என்ன ஒரு உதவி வேணுமென்றாலும் உடனடியாக செய்கிற ஆக்கள் இந்த 2 பேரையும் நாங்கள் குறிப்பாக சொல்லலாம். வேறு சொன்னால் எங்களுடைய சமகால வீடியோக்கள், அதாவது ஒரு 2 வருடங்களாக எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு ஹெல்ப், இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் உடனடியாக அதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதாவது சமூக சேவைன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுற ஆக்களை முதலாக்களாக அவங்க நின்றுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் போன வருஷமும் தொழிலும் இல்லத்தில் போனஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முதல் வருஷமும் கொடுத்துருந்தாங்க. இப்பையும் இதுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட நாங்கள் நான் இந்த 2 பேருடையும் கேட்டிருந்தனால் இப்போ தொழிலும் இல்லத்துக்கு முதல் நாள் தான் இந்த விஷயத்தை சொன்னால் உடனடியாக யுவன் ஃபவுண்டேஷன் செல்வராஜ் அங்கிள் எனக்கு 70,000 ரூபாய் பணம் அனுப்பி வச்சிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ராயன் எனக்கு 35,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர். அந்த 2 பணத்தையும் சேர்த்து 1,05,000 ரூபாய்க்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச பிஸ்கெட் உதவிகள் வழங்கியிருந்தோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான இளைஞர்கள் எங்களோட இணைஞ்சு குறித்த செயற்பாட்டை செய்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அது ஒரு மழை பெஞ்சு கொண்டு இருக்குது சரியா, அந்த மலைகளை எங்களால் தனியாக அதை கொடுக்க இயலாது. எங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இளைஞர்கிட்ட இணைஞ்சு அந்த விஷயத்தை நல்ல தரமாக அதை செய்து கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி நான் இது போட வேண்டிய வீடியோ இன்றைக்கு 3ஆம் தேதி கிட்ட ஆகிட்டுது. அந்த வீடியோ ஏன் போடலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த புயல் இந்த மாவீரர் நாளன்று தான் தொடங்கினது. முதல் நாள் விடிய அந்த மாவீரர் நாளன்று விடிய தொடங்கின மழை அப்படியே தொடர்ச்சியாக பெய்ய தொடங்கினது. நாங்கள் மழைக்கு தான் அதை கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை அடுத்த நாளையில் அந்த இரவே நாங்கள் போடுவோன்னு பார்க்க வெள்ளங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அப்போ அடுத்த நாளே நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச நிவாரண உதவிகளை கொண்டு உடனடியாக நாங்கள் மக்களை தேடிக்கொண்டே கொடுக்க வழிகிட்டோம். இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து தான் இருக்கிறோம். அதால் வீடியோ போடலாம் போய்ட்டு இருந்தாலும் இந்த தொழிலும் இல்லத்தினுடைய வீடியோ நாட்கள் கடந்து போகிறதால அந்த 2 பேரும் என்னோட இந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியோ இல்லை இந்த வீடியோ போட சொல்லியோ என்னோட காசு கொடுத்தாக்கள் இல்லை உண்மைக்குமே. இருந்தாலும் என்னுடைய கடமை ஒன்று இருக்குது, அதை நான் யூடியூபாகவோ என்னுடைய சமூக வலைத்தளங்களாகவோ அதை நான் அவர்களுக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நான் இந்த அவசரமாக இந்த விஷயத்தை செய்திருக்கிறேன். மிக மிக நன்றி. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தில் அதில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களில் எங்களால் முடிஞ்ச ஆக்களுக்கு அதை வழங்குறதுக்கு இந்த 2 பேரும் மிகப்பெரிய அளவில் உதவியை செய்திருக்கிறீங்க. செய்ய முடியாத உதவி. என்னென்னு சொன்னால் எத்தனையோ உதவிகளை செஞ்சாலும் எங்களுக்கு இந்த மாவீரர் தொழில் இல்லத்தில் வர அந்த நாளில் கொடுக்குறது எங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாக நாங்கள் கருதுனாங்க. வளமையாக ஒவ்வொரு வருஷமும் தொழில் இல்லத்தில் நாங்கள் செய்கிற இந்த சின்ன ஹெல்ப் எங்களுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ராயன் அண்ணாவுக்கும் கனடாவில் இருக்கிற யுவன் ஃபவுண்டேஷன் செல்வராஜ் அங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர்ச்சியாக அந்த காணொலியோடு இணைஞ்சு கொள்ளுங்கள்.
சார் ஓட்டுவாங்க. ஃபோன் கிடாக்கு apa kayak ya? Stop. Baik sih itu. Asar utuhan.
பக்கெட்டுக்கு சார் ஓட்டுவாங்க. என்ன